வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கண்ட்ரி போகிறதுனே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்லேயும் நான் பார்த்தேன், மெயில்லையும் வந்து பார்த்தேன். சரி, எனக்கு ஐ ஹவ் நாட் டிசைடட், சரிங்களா, எந்த கம்பெனி போகணுன்னே ஐ ஹவ் நாட் டிசைடட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் எனக்கு என்னென்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணணும்னு ஆசை. பட் எந்த கண்ட்ரின்னு எனக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ மேக் பண்ணால் சரி ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி வந்து ஜாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கேன் அப்படின்னா இந்த கண்ட்ரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவில் ஒரு டாப் 10 கண்ட்ரிஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். அதாவது அதிகமாக இந்தியன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு டாப் 10 கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கிறோம். டாப் 10 கண்ட்ரிஸ்னால் இதுதான் டாப் 10 ஆனால் கிடையாது. இது இல்லாமல் இன்னும் நிறைய கண்ட்ரிஸ்லாம் அதிகமான இந்தியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற வந்து ஃபாரின் எம்ப்ளாயர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் அதில் ஆவரேஜாக நம்ம எடுத்திருக்கோம், நம்ம வச்சுக்கலாமே இப்போது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 10 கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸை நிறைய பேர் வந்து நிறைய எம்ப்ளாயர்ஸும் நிறையா வந்து ரெக்ரூட்டர்ஸும் ரெக்ரூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நேமும் சொல்கிறேன், அது கூடயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரீஸ் இங்கே பாப்புலராக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரி போகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஏன்னா எந்த கண்ட்ரிக்கு போகணுன்னு ஐடியாவே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கண்ட்ரின்னு எடுத்தோம்னா UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இது நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் வரக்கூடிய எல்லா கண்ட்ரீஸும் நான் சொல்கிறேன். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸும். இங்கே என்ன மாதிரியான ஜாப்ஸ் பாப்புலர்னு எடுத்திங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்பவே பாப்புலருங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ரொம்பவே பாப்புலர், அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச எவர்கிரீன் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இங்கே ரொம்பவே பாப்புலர். ஏன்னா UAE பொறுத்தளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்பவே வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இங்கே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான துறைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக தேவைப்பாடுகள் இருக்குது. அதே மாதிரி இது டூரிசம் சம்மந்தப்பட்ட ஒரு கண்ட்ரி. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி செம்மையாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, இது இல்லாமல் அதர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டே பை டே இட்ஸ் க்ரோயிங். ஸோ அது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க UAE ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் எடுத்தோம்னா சவுதி அரேபியா. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இண்டஸ்ட்ரினா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்க. இது இல்லாமல் ஹெல்த் கேர் இருக்குது. அது இல்லாமல் பாப்புலராக மாறிட்டு வர்றது ஒரு IT இண்டஸ்ட்ரின்னு நம்ம சொல்லலாம். ஸோ IT இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா போகணும், மற்ற கண்ட்ரிஸ் ரொம்பவே உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குன்னா சவுதி அரேபியா ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சான்சஸ் இருக்குது IT இண்டஸ்ட்ரியில் ஷைன் ஆகிறதுக்கு. அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சார் கிடைக்குமா சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை நான் சொல்லவே வேண்டாம். எவர்கிரீன் IT அண்ட் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்தோம்னா உங்களுக்கு USA போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதில் நிறைய வீசா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து USA ட்ரை பண்ணிங்க அப்படின்னா there are chances. if you are lucky you will get a job in USA அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் குவைத்துங்க. குவைத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் கன்ஸ்ட்ரக்ஷன், இங்கே நம்ம சொல்ல வேண்டாம், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே இங்கே பாப்புலர்னு சொல்லலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க குவைத் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓரளவுக்கு டீசெண்டான சேலரி வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது இல்லாமல் நிறைய இந்தியன் ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவைத்தில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் கத்தர். கத்தர்னு எடுத்தோம்னா எகெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க கத்தர் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வித் அ குட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கத்தர் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஓமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே சொன்ன எல்லா இண்டஸ்ட்ரி மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனும் இங்கே பாப்புலர், ஹெல்த் கேர் பாப்புலர் அண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பாப்புலர். ஸோ நம்ம இப்போ பார்த்த எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு காமனாக வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த எல்லா கண்ட்ரீஸும் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் யூரோப் தான் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூரோப் கண்ட்ரீஸ் கூட ட்ரை பண்ணலாம். பட் நம்ம இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில யூரோப் கண்ட்ரீஸ் இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தர், ஓமன், குவைத், உங்களுக்கு சவுதி அரேபியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ் தான் நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக வேலை வாய்ப்புகள் இங்கே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால ஐ ஹவ் செலக்டட் ஆல் தீஸ் கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் சிங்கப்பூர்,
இந்தியாவுக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி தான் நான் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிங்கப்பூர் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம சொல்லலாம். ஐடி அப்படிங்கிறது இங்கே துறை வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய துறைங்க. ஃபினான்ஸுங்கிறதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய துறை. இது இல்லாமல் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ் இதுவும் சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா சிங்கப்பூர் ட்ரை பண்ணால் வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் யுனைடெட் கிங்டம் யூகே அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடினம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் யூகேல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ் மெயின் இண்டஸ்ட்ரீஸ்னு எடுத்தால் பாப்புலர் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இந்தியன்ஸ் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் அதிகமாக இருக்காங்க, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அது இல்லாமல் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ், டீச்சர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இங்கே இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் யூகே ட்ரை பண்ணாலும் தெர் ஆர் சான்சஸ் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இது எல்லாமே ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இது கூடவே வேறு ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் அ ப்ரிவிலேஜ்னு உங்களுக்கு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த கண்ட்ரீஸ்லாம். அண்ட் 9th ஒன் இஸ் கனடா. கனடாவுக்கு நான் ட்ரை பண்ணி எனக்கு போதும் ஆயிடுச்சு சார்னு சொல்லி நம்ம கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. கனடா ட்ரை பண்ணி ஃபெயிலியரான நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன், யூ ஹேவ் டு கீப் ஆன் ட்ரை. சரிங்களா? நீங்கள் வந்து டோன்ட் கெட் ஃபிட் அப் ஆகாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கனடாவில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. எகெயின் கனடாவில் ஐடி இண்டஸ்ட்ரி ரொம்ப பாப்புலர். ஸ்கில்டு ட்ரேடுன்னு ஒரு சில நிறைய ட்ரேட்ஸ் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் லிஸ்ட் வந்து ஆன்லைனில் பாருங்கள். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப பாப்புலர்னு சொல்லலாம். அண்ட் எகெயின் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. ஸோ இதிலெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கனடா ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு. நான் சொன்னது எனக்கு ஹெல்த் கேரில் இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து எந்த விதமான வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன்ஸும் கிடையாது. நான் கனடா அப்படின்னு எடுத்தால் ஒரு சில சர்டிஃபிகேஷன்ஸ் மேண்டட்ரியாக இருக்கும் நீங்கள் ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணுற மாதிரி. இதை ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் நான் கனடா போகிறேன்னா ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, IELTS அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுட்டு என்னென்னலாம் தேவைகள் இருக்குது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கிறத கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கனடாவில் வேலை வாய்ப்புகள் கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் அட் லாஸ்ட் 10th ஒன் வெரி பாப்புலர் ஆஸ்திரேலியா அப்படின்னாலே கனடா மாதிரியே தான் நிறைய பேரும் ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதாவது மனசு தளர விடாமல் ட்ரை பண்ணுங்கள். பட் இங்கே என்ன பாப்புலர்னு எடுத்தோம்னா ஹெல்த் கேர், ஐடி அண்ட் இன்ஜினியரிங் இந்த இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப பாப்புலருங்க. காமனாக எல்லா இன்ஜினியரிங் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் நிறையவே சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் நிறையா இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதனால் இந்த டாப் 10 கண்ட்ரீஸ் வந்து இந்த சொன்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இன்கேஸ் இதில் இருக்கிறவங்களுக்கு இந்த கண்ட்ரிஸ் ட்ரை பண்ணால் மற்ற கண்ட்ரி கூட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் சுலபமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே எடுத்துருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ஜாப் சீக்கர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான். மேலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த ஒரு மேன் பவர் கன்சல்டன்சியும் கிடையாது. டைரெக்டாக நீங்களே எப்படி வந்து வேலை வாய்ப்புகளை எம்ப்ளாயீஸ்க்கு இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோஸில் வந்து நம்ம கன்சால்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த இந்த 10 கண்ட்ரீஸில் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.